ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஜூலையில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம் வர இருக்குது இல்லையா? அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, காமன் டெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி டெட்டு பேப்பர் 1ல் பாஸ் பண்ணிவிட்டு எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நம்ம சேனலில் அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் நம்ம தமிழ் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள்லேருந்து ஒரு வரி வினாக்கள் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட வந்து ஸ்கூல் புக் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவையோ எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இதில் வந்து நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நோட் அண்ட் பென் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் இதில் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பாடங்கள் பார்த்துடலாம். அம்மா இங்கே வா வா என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மேவி வேணுகோபாலனார். அம்மா இங்கே வா வா என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் யார் அப்படி கூட கேட்கலாம். ஆன்சர் வந்து மேவி வேணுகோபாலனார். அதோ பாராய் பாடலின் ஆசிரியர் அளவள்ளியப்பா. அதோ பாராய் பாடலின் ஆசிரியர் அளவள்ளியப்பா. கண்ணாடி என்ற தலைப்பில் குழந்தை பாடல் எழுதியவர் இதுவுமே அளவள்ளியப்பா தான். கண்ணாடி என்ற தலைப்பில் குழந்தை பாடல் எழுதியவர் அளவள்ளியப்பா. ஸோ அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் வந்து அளவள்ளியப்பா அவர்களுடைய பாடல்கள் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து குழந்தைகளுக்காக நிறைய பாடல்களும் கதைகளும் வந்து எழுதியிருப்பார். அதனால தான் இவர் வந்து குழந்தை கவிஞர்னு கூட அழைப்பாங்க அளவள்ளியப்பா அவர்கள். ஸோ அதோ பாராய் கண்ணாடி இது ரெண்டுமே அளவள்ளியப்பா அவர்களுடைய பாடல்கள். என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இளையார் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இளையார் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பொதுவாக ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார்னு சொல்லலாம். புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார்னு சொல்லலாம். இளையார் ஆத்திச்சூடினா பாரதிதாசன். இதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்குது. பட் இதனால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். வாரத்தின் கிழமைகள் வந்து 7 ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சொல்லுவோம். இதில் வந்து வாரத்தின் முதல் நாள்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிறு அப்படிங்கிறது தான் வாரத்தின் முதல் நாள். திங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஞாயிறு தான் வந்து வாரத்தின் முதல் நாள். அண்ட் வாரத்தின் இறுதி நாள் வந்து சனின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் மாதங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இதில் வந்து மிக குளிரான மாதம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம மார்கழின்னு சூஸ் பண்ணலாம். பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் தை மாதம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குறிப்புகள். அண்ட் இதில் நம்ம மெயினாக படிக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா? அம்மா இங்கே வாவா மேவி வேணுகோபாலனார். அதோ பாறை அளவள்ளியப்பா. கண்ணாடி அளவள்ளியப்பா. என்ன வண்ணம் வேண்டும் ஈரோடு தமிழன்பன். இளையார் ஆத்திச்சூடி பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு 2ஆம் வகுப்பு பார்த்துலாம். வானத்தின் தொலைவு யாருக்கு கடினம் இல்லை அப்படின்னா பறவைக்கு. வானத்தின் தொலைவு பறவைக்கு கடினம் இல்லை. காட்டின் இருட்டு யாருக்கு கடினம் இல்லை அப்படின்னா கரடிக்கு கடினம் இல்லை. காட்டின் இருட்டு கரடிக்கு கடினம் இல்லை. கடலின் ஆழம் மீனுக்கு கடினம் இல்லை. அதே மாதிரி கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு கடினம் கிடையாது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி கேட்கலாம், இது கற்றுக்கொள்ளுதல் வந்து யாருக்கு கடினம்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இறகு என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் அளவள்ளியப்பா தான். இறகு என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் அளவள்ளியப்பா. அடுத்தது ஒலி வேறுபாடு. மயங்கொலி எழுத்துக்கள் வச்சு ஒலி வேறுபாடு வேறு வேறு மீனிங்ஸ் உண்டு இல்லையா? அது வந்து பார்க்க போகிறோம். ஆற்றின் இருபுறம் இருப்பது வந்து கரை. ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. கரை இது வந்து இந்தரா வருது. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து இந்தரா வருது. ஆற்றின் இருபுறம் இருப்பது கரை. ஆடையில் படிவது கரை. கரை அப்படின்னா அழுக்கு அந்த மாதிரி பொருள்படும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் உயர்ந்து நிற்பது மலை. உயிர்களை காப்பது மழை. உயர்ந்து நிற்பது மலை. உயிர்களை காப்பது மழை. எழுத்துக்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. நீரில் மலர்வது அல்லி. அல்லி மலர்னு சொல்லலாம். நீரை எடுத்தார் அள்ளி. அள்ளுதல். நீரை அள்ளி எடுத்தார். ஸோ அந்த மாதிரி பொருள். விளக்கில் கிடைப்பது ஒளி. வெடித்தால் கேட்பது ஒளி. லைட் அண்ட் சவுண்டு ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்துக்கோங்க.
மாட்டிற்கு இருப்பது வாள், மரத்தை அறுப்பது வாள். மாட்டிற்கு இருப்பது வாள், மரத்தை அறுப்பது வாள். சுவரில் ஊர்வது பள்ளி, சுவையுடன் கற்க பள்ளி. நெக்ஸ்ட் ஒன், ஓடி விளையாடு பாப்பா பாடலின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா பாடலின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார். அண்ட் இந்த பாடலில் தான் வந்து இந்த லைன்ஸ் வந்து வரும், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அது சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம், பாரதியார் தான். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அண்ட் இந்த இடத்துல கூட டேஸ் கொடுத்து கேட்கலாம், டேஸ் நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னா அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் சொல் அறிக. இது வந்து பார்த்தோன்னா இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு பதிலாக பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுது. அதுக்கான தமிழ் சொல் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், பென்சில் அப்படின்னா கரிக்கோல். பென்சில் கரிக்கோல். இரேசர் அழிப்பான். இரேசர் அழிப்பான். ஷார்ப்னர் துருவி. கிரையான் அப்படின்னா வரைமெழுகு. ஐடி கார்டு அடையாள அட்டை. பிளாக் போர்டு கரும்பலகை. கேலண்டர் நாட்காட்டி. ஃபேன் மின்விசிறி. டேபிள் மேசை. பிளே கிரவுண்ட் விளையாட்டு திடல். ரோட் சாலை. கேட் வாயில் கதவு. ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறு. ஃப்ரூட் ஜாம் பழப்பாகு. ஃப்ரூட் மிக்ஸ் பழக்கலவை. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறு, ஃப்ரூட் ஜாம் அப்படின்னா பழப்பாகு, ஃப்ரூட் மிக்ஸ் அப்படின்னா பழக்கலவை. பன் மெதுரொட்டி. ஐஸ்கிரீம் பனிக்கூழ். ஐஸ்கிரீம் அப்படின்னா பனிக்கூழ். வாட்டர் பாட்டில் தண்ணீர் புட்டி. டூத் ப்ரஷ் பல் துளக்கி. மக் குவளை. மக் குவளை. சாக்ஸ் காலுறை. யூனிஃபார்ம் சீருடை. டை கழுத்துப்பட்டி. டை அப்படின்னா கழுத்துப்பட்டி. பட்டன் பொத்தான். ஒயிட் பேப்பர் வெள்ளைத்தாள். பேட் மட்டை. காலிங் பெல் அழைப்பு மணி. பல்ப் மின் விளக்கு. மேட்ரஸ் மெத்தை. எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு. எஸ்கலேட்டர்னால் நகரும் படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கின்னு சொல்லிட்டு வரும். கபோர்டு நிலைப்பேழை. கபோர்டு நிலைப்பேழை. சோப் அப்படின்னா வளலை கட்டி. சோப் வளலை கட்டி. கம்ப்யூட்டர் கணினி. லேப்டாப் மடிக்கணினி. ரோலிங் சேர் சுழல் நாற்காலி. டெலிவிஷன் தொலைக்காட்சி. டெலிஃபோன் தொலைபேசி. லைப்ரரி நூலகம். மைக் அப்படின்னா ஒலி வாங்கி. மைக் ஒலி வாங்கி. ஃபோட்டோ ஒளிப்படம். பெல்ட் இடுப்பு பட்டி. மேலே வந்து டை அப்படிங்கிறது கழுத்து பட்டின்னு பார்த்துருக்கோம். பெல்ட் அப்படின்னா இடுப்பு பட்டி. போர்ட் அல்லது ஹார்பர் துறைமுகம். போர்ட் அல்லது ஹார்பர் துறைமுகம் சொல்லலாம். தியேட்டர் திரையரங்கு. ஹெல்மெட் தலைக்கவசம். ஸ்ட்ரா அப்படின்னா உறிஞ்சு குழல். ஸ்ட்ரா உறிஞ்சு குழல். க்ரீட்டிங் கார்டு வாழ்த்து அட்டை. பீட்ரூட் அப்படின்னா செங்கிழங்கு. நெக்ஸ்ட்டு பாடக்குறிப்புகள். உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடி யார் அப்படின்னா ஹிதேந்திரன் அவர்கள். உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடி ஹிதேந்திரன். நமது நாட்டுப்பெண் ஜனகணமன எத்தனை வினாடிகளில் பாடப்படுகிறது? 52 வினாடிகளில் பாடப்படுகிறது. ஸோ ஜனகணமன இது 50க்கு மேலேன்னு தெரியும். 52, 51, 53 சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஜனகணமன இதில் பாருங்கள் எல்லாமே வந்து 2 எழுத்தாக தானே இருக்குது. ஸோ 52 வினாடிகள் வந்து பாடப்படுதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், யாரு 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 என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் வையம்பட்டி முத்துச்சாமி. யாரு 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 என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் வையம்பட்டி முத்துச்சாமி. நெக்ஸ்ட்டு வந்து சில துறைகள் அண்ட் அதில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. விண்வெளியை அடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா. ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா இவங்க வந்து விண்வெளியோட தொடர்புடையவங்க, விண்வெளியை அடைந்தவர்கள். நெக்ஸ்ட் ஒன், பளு தூக்கும் வீரர்கள். இவங்க வந்து மல்லேஸ்வரி, ஜெரிமி இவங்க 2 பேரும் பளு தூக்கும் வீரர்கள். சிகரம் தொட்டவர்கள் அப்படின்னா ஹிலாரி, நார்கே, பச்சேந்திரிபால் இவங்களாம் சிகரம் தொட்டவர்கள். சமையல் கலைஞர்கள் அப்படின்னா மஸ்தானம்மா, தாமோதரன், செஃப் தாமு. ஸோ அவங்களாம் வந்து சமையல் கலைஞர்களுக்கு புகழ்பெற்றவர்கள். நெக்ஸ்ட் ஒன், நமது தேசிய கனி வந்து மாம்பழம். நமது தேசிய கனி மாம்பழம். முக்கணிகள் அப்படின்னா மா, பலா, வாழைன்னு சொல்லலாம். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் டேஸ்களால் சுவாசிக்கும்.
நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். விலை மதிப்பு மிக்க அணிகலன்களில் ஒன்றான முத்து டேஸ் என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து உருவாகிறது. சிப்பி. முத்து அப்படிங்கிற இந்த அணிகலன் சிப்பி அப்படிங்கிற உயிரினத்திலிருந்து உருவாகுது. மூங்கில் எவ்வகை தாவரம்? மூங்கில் புல் வகையை சார்ந்தது. மூங்கில் புல் வகையை சார்ந்தது. கூட்டமாக வாழும் பறவை மைனா. கூட்டமாக வாழும் பறவையினும் மைனா. மரமல்லி எனவும் பன்னீர்பூ எனவும் கூறப்படும் மலர் மவ்வல். மரமல்லி எனவும் பன்னீர்பூ எனவும் கூறப்படும் மலர் மவ்வல்னு சொல்கிறாங்க. கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் ஔவையார். கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் ஔவையார். அண்ட் இந்த கொன்றை வேந்தனை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் ஒரு 10 விதமான பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோடைய பொருளுமே இதில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். அண்ட் இந்த லைன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் இது இந்த நூலுடைய வரி தானே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா. அந்த லைன்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இந்த நூலுடைய பாடல் வரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது சம்டைம்ஸ் ஃபிலிப்ஸ் மாதிரி கேட்பாங்க அந்த லைன்ஸை. ஸோ அதனால் இந்த லைன்ஸ் நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுக்கான பொருள் தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் ஆவர். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். ஊக்கம் அப்படிங்கிறது ஆர்வம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். கணக்கும் மொழியும் கண்கள் போன்றவை. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம். சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம். தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி. நுண்ணிய கருமம் எண்ணி துணி. சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். இந்த லைன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பட் இது எந்த நூலுடைய வரின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்காரு. இதுக்கு ஆன்சர் கொன்றை வேந்தனின் பாடல் வரி. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அமிழ்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும். அடுத்து இதுவுமே நமக்கு தெரிஞ்ச லைன்ஸ் தான். இது திருக்குறளையும் உண்டு இந்த வரிகள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இந்த லைன்ஸ் வச்சு ஒரு திருக்குறள் உண்டு இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் லைன் கொன்றை வேந்தனில் இடம்பெற்றிருக்கு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாமே கொன்றை வேந்தனில் இடம்பெற்றிருக்குது. அண்ட் இது ஃபிலிப்ஸ் மாதிரி கூட கேட்பாங்க. இதோடைய ஆசிரியர் ஔவையார். ஸோ அவ்வளோதான் இதோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம 3rd, 4th and 5th பார்த்துடலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் அண்ட் சோஷியல் இது ஃபுல்லாகவே நம்ம 1 to 5th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதை பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.